வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 31/1/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 30/1/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லை அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக தெளிவாக நான் வந்து வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக புரியும். அப்போ தான் நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்துட்ராலாம் ஆகுதுன்பா. டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 22 ரூபா. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்கேஎல்லாம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃபுல் டிக்கெட் வந்து அதுலேயும் வின்னிங் அமௌண்ட்டு கிடைக்கணும்பா. நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறான்பா ரீசார்ஜ் பண்ணும்போதும். அந்த மாதிரி நிறையா நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30/1/2024 ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9/5/3 9/5/3 பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சேம் போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்குன்பா. இது ஒரே போர்ட்லேருந்து 5/3 கிடச்சதுனால நம்ம வந்து 2 செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி சேர்த்து கொடுக்கலன்பா. 5/3 ஒரே கெஸிங்கில் தான் கிடச்சிது. ஒரு நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வந்திருக்கு. அந்த 2 நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு. மற்றது ஸ்ட்ராங்குன்னு நினச்ச நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று பாஸ் ஆகிருக்கும். மிஸ் ஆயிடுச்சுன்பா. 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக நினச்சேன். 4ஆம் நம்பருக்கு பவர் நம்பரில் 9ஆம் நம்பர் வந்துருச்சுன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டு தான் நான் மெயினாக வந்து டார்கெட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு வருணுன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட சேர்த்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5ஆம் நம்பர் வெற்றி 1 2 3 4 நாள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியும் தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்தது. இடையில பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபெயில் ஆகிருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 2 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 நாள் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 நாள் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு கெஸிங்கில் தான் கிடச்சிருக்கு. ஒரு மணி கெஸிங் நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஆல் போர்டு தான் நான் மெயினாக வந்து டார்கெட் பண்ண சொல்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக நம்மளுக்கு தொடர்ந்து ஆல் போர்டு வெற்றி கிடச்சிட்ருக்கனால யாராச்சும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் ஒரு மணிக்கு ஆல் போர்டு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம். அப்படி யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 089. இந்த 089க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. நம்ம வந்து 8ஆம் நம்பர் 0வும் வந்திருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சு. 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. இதுலேயும் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வந்திருக்கு. நம்ம ஒரு மணிக்கும் 9ஆம் நம்பர் வந்திருக்குது. அது 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8-0 ஸ்ட்ராங்காக கிடைச்சதுனால பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 8-0 வந்து 0-8ன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும்பா. ரொம்பவே சூப்பராக வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஒரே ஒரு செட்டு தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அந்த செட்டு வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு அந்த 2 நம்பர் மட்டும்தான் உள்ளே வந்திருக்கு நம்ம கொடுத்துருக்க கெஸிங்கில். அந்த 2 நம்பருமே ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போதும் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 2 நாள் மட்டும் நம்மளுக்கு கேப் விட்டுருந்துச்சு. நம்ம ஃபாலோவர்ஸுக்கு நல்லாவே தெரியும். 2 நாள் மட்டும் கேப் விட்டுருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்திருக்குது. இந்த 2 நாள் மட்டும் கேப் விட்டுருந்தது. அந்த 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
நம்ம ஏ போர்டு கேசிங் பி போர்டு கேசிங்கும் ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு கேசிங் கொடுத்துருந்தோம். வேறு கேசிங்லேருந்து தான் நான் இது வந்து ஆல்போனும் கொடுக்குறேன், இந்த கேசிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு. போர்டு வைஸாக மாதிரி வந்தாலும் நம்மளுக்கு 2 நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அந்த 2 நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பாருங்கள் 8-0 நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8-0 கொடுத்துருக்கோம். 9 நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 9 நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்து ஒரு நம்பர் மாற்றி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு நண்பா. ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. 08 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம வந்து ஆல் போல்லையும் விடாமல் நம்ம கொடுத்துருக்கோன்பா. 08 வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. நம்மளுக்கு வேறு கெஸிங்கில் தான் கிடச்சிருந்தது. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே 2ல் ஒரு நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்களாலும் சரி, 2 நம்பரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம மெயினாக வந்து ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு நம்மளுக்கு மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்பா. நம்ம வந்து போர்டு வைஸாக ஸ்ட்ராங்காக கிடைச்சாலும் நம்ம போர்டு வைஸாக கரெக்டாக நம்ம சொல்லிடுவோம். போர்டு வைஸாக மாறி வர்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். 2ல் ஒரு நம்பர் தான் நம்ம சொல்கிறோம். 2 நம்பரும் வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அப்படி தான் வந்து நம்ம கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதனால பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பரில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் நான் கொடுக்குற நம்பர் வராமல் போயிடுச்சுன்னா மிஸ் ஆகிடும்பா. அதனால தான் 2ல் ஒரு நம்பர் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போடுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 2 நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பரில் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குன்பா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கிடைக்கும் போது லக்கு தான். நம்மளுக்கு 2 நம்பரையும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 நம்பரும் பாஸ் ஆகுறதுனால உங்களுக்கு 2 நம்பரும் வெற்றி கிடச்சிருக்கு நண்பா. அதனால தான் சொல்கிறது 2 நம்பரும் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 2ல் ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சிங்கிள் நம்பரில் நான் ஒரு நம்பரை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே 6-5 வந்திருக்கு. இந்த 6-5ல் நான் 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். நீங்கள் 6ஆம் நம்பர் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க, 5ஆம் நம்பரை விட்டுருப்பீங்க. அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக சிங்கிள் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைச்சா மட்டும் நானே சொல்லிடுவேன், இந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அது சொன்னால் நீங்கள் தனியாக கொடுக்காமே சொல்லுவேன். சொல்கிறத பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம்பா. அது ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒரு நண்பர் வந்து ஒரு 2 நாளாக தொடர்ந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், சிங்கிள் நம்பரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து சிங்கிள் நம்பரில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வின்னிங் நம்பரை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்பா. அதனால தான் 2ல் ஒரு நம்பர் சொல்கிறோம். நம்ம வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் வந்து ஃபெயில் ஆகலாம். 2ல் ஒரு நம்பர் வந்து வர்றதுக்குன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்பா. அதனால தான் சொல்கிறேன். 2 நம்பரும் பாருங்கள், உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த 4-7-3 ரிசல்ட்டு 4-7-3க்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் அதே போர்டில் கிடச்சிருக்கு. சேமஸ் 1 மணிக்கு வந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி சேர்த்து கொடுக்கல, மிஸ் ஆகிடுச்சு நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு வந்து 4ஆம் நம்பர் ஏ போலில் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இங்கே நம்ம வந்து 7-1க்கு பதிலாக 4ஆம் நம்பர் இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்கலாம். 7-4 அப்படின்னு சொல்லி செட்டு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வின்னிங் வந்து மிஸ் ஆகிருக்குது. நம்ம வந்து இங்கே 4-3 வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். 4-3-7-3 அப்படின்றது வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அது வந்து இது 8 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. இருந்தாலும் நம்மளுக்கு மெயினாக வந்து நம்ம வந்து ஆல் போர்டு தான் டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம். ஆல் போர்டில் நம்மளுக்கு 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணிக்கும் ஆல் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 3 ரிசல்ட்லேயுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வின்னிங் கிடச்சிருக்குன்பா. ஆல் போலில் கேரளாவுக்கும் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே ஆல் போலில் வந்துருந்தது. 5-0 கொடுத்துருந்தேன், 5-0 ரெண்டுமே வந்துருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணி 8 மணி எல்லாமே நம்மளுக்கு ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்கு. மெயினாக வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ணி கொடுக்குறோம். மெயினாக நீங்களும் ஆல் போர்டை டார்கெட் பண்ணி விளையாடுங்கன்பா. சரி வாங்க, இன்றைக்கி யாரும் 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்திருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. சரி வாங்க, 31-1-2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பார்க்கலாம் வாங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8.
அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 02 07 06 08 12 17 16 18 76. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 76 67ன்னு வரலாம், 78 87ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 026 028 076 078 126 178 076. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 076 178. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 68. 68லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 68லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரிக்கில் தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு 4 நாளாக தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்கன்பா. ஆல் போர்ட்லேருந்து நம்மளுக்கு 68லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 7ஆம் நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக பட்டால் சிங்கிள் போர்டில் ட்ரை பண்ணுறனாலும் 7ஆம் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 68லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் 68. 68லேருந்து ஆல் போர்டில் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 74, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 58, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 16. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 75 78 71 76 45 48 41 46 56. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 75 57ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 751 756 781 786 451 486. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 751 756. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 58. 58லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டு கெஸிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் பாஸ் ஆகிருக்கு. அதாவது பி போர்டு கெஸிங்னால் நம்ம வந்து ரெகுலராக, அதாவது போன மாதம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் காமிச்சிருப்பேன். அது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு இந்த மாதம் தான். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 நாளை நம்ம தான் ஃபெயில் ஆகிருக்கு அந்த பி போர்டு கெஸிங்கு. அதில் வந்து நம்மளுக்கு நாளைக்கு கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 58. 58லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. போர்டு மாதிரி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 5-8 பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 5ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. போர்டு மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் ஒரு 5 சீட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் ஒரு 2 சீட்டு வச்சுக்கோங்க, சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெயினாக நம்மளுக்கு நாளைக்கு ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 5-8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம ஏ போர்டு கெஸிங் கொஞ்சம் வேறு ட்ரிக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டு ட்ரிக்கும் வேறு எடுத்திருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஏ போர்டு பி போர்டு பார்த்திங்கன்னா சி போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் நம்ம வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்காக எந்த நம்பர் அப்படின்றத நான் சொல்கிறேன். மெயினாக வந்து நீங்கள் ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி நம்ம வந்து நான் அந்த ஏ போர்டு கெஸிங் மிஸ் ஆகிறதுனால நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து பாஸ் ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். சரி, ஓகேன்பா. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 56, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 71, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 28. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 57 51 52 58 72 78 67 62 61. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 57 75ன்னு வரலாம், 51 15ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 572 578 512 518 672 618. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா, அது பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 572 578. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 5-8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5-1 தான் ஃபஸ்ட்டு எழுதுனேன். 1ஆம் நம்பரும் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5-8 2 நம்பரும் சேர்ந்து வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 5-8 பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மிஸ் ஆனால் 8 மணிக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 8 மணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பர் மிஸ் ஆனால் 8-1லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும்பா. அப்படி தான் வந்து நம்மளுக்கு கெஸிங்கில் கிடச்சிருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பா. ஓகே, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.